Taste the Daily. புத்தாண்டையொட்டி தமிழகம் எங்கும் கோலாகல கொண்டாட்டம். கடந்த ஆண்டில் பல துன்பங்களை சந்தித்த நிலையில் புத்தாண்டு புத்துணர்வை தரும் ஆண்டாக அமைய வேண்டும் என எதிர்பார்க்கும் மக்கள். 2024 வந்துட்டு நிறைய பீப்புள் வந்துட்டு ரொம்ப பாதிச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லாத்துக்குமே 2025 வந்துட்டு ஒரு நல்ல வழி கொடுக்கும் நாங்கள் நினைக்கிறோம். 2024 கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நிறையா விலைவாசி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை செஞ்சுருக்கோம். மழை இதெல்லாம் 2025 நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். புத்தாண்டை முன்னிட்டு அறுபடை வீடுகளில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள், அரோகரா முழக்கத்துடன் முருகப்பெருமானை தரிசித்த பக்தர்கள். புத்தாண்டையொட்டி தமிழகம் எங்கும் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டை முன்னிட்டு சபரிமலையில் குவிந்த ஐயப்ப பக்தர்கள் சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மாமலை மேலே வாழும் மகாபிரபு, மாமலை மேலே வாழும் மகாபிரபு. புத்தாண்டு பிறப்பையொட்டி சென்னை சாந்தோம் புனித தோமையார் திருத்தலத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி. ஆயிரக்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இதமான காலநிலையை அனுபவித்தும் படகு சவாரி செய்தும் செல்ஃபி எடுத்து உற்சாகம். புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி தேனி, கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குடும்பத்தினருடன் உற்சாகமாக குளித்து மகிழ்ச்சி. புத்தாண்டையொட்டி மாமல்லபுரத்தில் ஏராளமானோர் குவிந்த நிலையில் போக்குவரத்து முடங்கியதால் மக்கள் அவதி. போக்குவரத்தை சரி செய்ய போதுமான காவலர்கள் இல்லை என்று வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. கோவையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது காவலரின் கண் முன்னே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட இளைஞர்களின் அலப்பறையை கட்டுப்படுத்த முடியாமல் காவலர் திணறியதை பார்த்த மக்கள் புத்தாண்டின் தொடக்கமே இப்படியா என வேதனை. புத்தாண்டின் முதல் 12 மணி நேரத்தில் 2 கொலைகள் குறித்தும், ஒரு கூட்டு பாலியல் வன்முறை குறித்தும், 4 இடங்களில் கஞ்சா மற்றும் மெத் புழக்கம் குறித்தும் செய்திகள் வெளியாகி அதிர்ச்சி. ஆண்டுகள் மாறினாலும் திராவிட மாடல் ஆட்சி மாறும் வரை கொலை, பாலியல் வன்கொடுமை, போதைப் புழக்கம் ஆகியவற்றிலிருந்து விடுவு காலம் பிறக்காது என மக்கள் வேதனை. நீலகிரி மற்றும் கொடைக்கானலில் இரவு நேரங்களில் உறைபனிக்கு வாய்ப்பு. பிற இடங்களிலும் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.
திமுகவைச் சேர்ந்த காமுகன் ஞானசேகரனின் கைபேசியில் 27 பெண்களின் வீடியோ ஆதாரங்கள் இருந்ததாகவும் 13 முக்கிய நபர்களுடன் தொடர்பில் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருந்ததாகவும் தகவல். எஃப்ஐஆர் லீக் ஆனதை போல் காமுகன் ஞானசேகரனின் வாட்ஸ்அப் சாட், கால் ரெக்கார்டு உள்ளிட்டவற்றை வெளியிட்டு அவனுடன் தொடர்பில் இருந்தவர்களை அம்பலப்படுத்துமா திராவிட மாடல் என மாணவர்கள் சரமாரி கேள்வி. சென்னை எம்ஜிஆர் நகரில் 10ஆம் வகுப்பு மாணவனை புதுச்சேரிக்கு கடத்திய 22 வயது பெண் உள்ளிட்ட 2 போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுவர்களுக்கு கூட பாதுகாப்பில்லையே என மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் அடுத்த புத்தேந்தல் பகுதியில் 40 வயது பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மதுபோதை ஆசாமிகள். தமிழகம் எங்கும் அடுத்தடுத்து அரங்கேறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் பெண்கள் அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சோளக்காட்டில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு. திம்மாபுரம் பகுதியைச் சேர்ந்த டீ கடைக்காரர் உட்பட 2 விசாரணை. சென்னை பூக்கடையில் கடந்த 2023ஆம் ஆண்டு 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென தமிழக அரசுக்கு சென்னை போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அரும்பாக்கத்தில் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருளான 38 கிலோ சூடபெட்ரின் 3 பேர் சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் நிரூபணம். ஒரிசா மாநிலத்திலிருந்து திண்டுக்கல் மாவட்டத்திற்கு 8 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 2 சிக்கினர். திண்டுக்கல் பகுதியில் இவர்கள் எத்தனை இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்தார்கள் என்பது தெரியாத நிலையில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. சென்னை வேளச்சேரி பேருந்து நிலையத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் பிடிபட்டார். திராவிட மாடல் கூட்டம் ஆட்சியில் இருக்கும் வரை தமிழகத்தில் கஞ்சா புழக்கத்தை தடுக்கவே முடியாது என பொதுமக்கள் காட்டம். கோவையில் புத்தாண்டையொட்டி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களுக்கு விற்பனை செய்ய கொண்டு வரப்பட்ட 21 கிலோ கஞ்சா பிடிபட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் தமிழகத்தில் கஞ்சா சர்வசாதாரணமாக புழங்குவதாக மக்கள் வேதனை. சென்னை நீலாங்கரை பகுதியில் மெத்தபெட்டமின் போதைப் பொருள் பிடிபட்டது. தமிழகத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் விதவிதமான போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை போரூர் அருகே ஜெயின் கோயிலில் சிலையில் இருந்த 20 சவரன் தங்க நெற்றிப்பட்டை மாயம். திறனற்ற திமுக ஆட்சியில் கோயில் சிலைகளில் அணியும் அணிகலன்கள் கூட பாதுகாப்பாக இருப்பதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே மதுபோதையில் இருந்த 3 சிறுவர்கள் கூலி தொழிலாளியை குத்தி கொலை செய்ததால் பரபரப்பு. ஆண்டுகள் மாறினாலும் ஆட்சி மாறும் வரை கொலை போன்ற சம்பவங்கள் மாறாது என மக்கள் விமர்சனம். சென்னை காசிமேட்டில் இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த மதுபோதை ஆசாமிகள். புத்தாண்டின் முதல் நாளிலேயே போதை ஆசாமிகளின் அட்டூழியம் தொடங்கியிருப்பதால் சென்னை மக்கள் கலக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஆள் இல்லாத வீட்டிற்குள் புகுந்து கொள்ளையடிக்க முயற்சி. சிசிடிவி கேமரா மூலம் வெளிநாட்டில் இருந்த கண்காணித்த வீட்டின் உரிமையாளர் அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் விரட்டியடிப்பு. திருச்சி பொன்னகர் அருகே கட்டட ஒப்பந்ததாரர் வீட்டின் காவலாளியை கட்டி போட்டு 40 லட்சம் மட்டும் தங்க நகைகள் கொள்ளை போனதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் அதிவேகமாக மது போதையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற வடமாநில தொழிலாளி நிலை தடுமாறி விழுந்து பலி. முன்னே சென்ற காரை முந்தி செல்ல முயன்ற போது நேர்ந்த விபரீதம்.
மதுரை மாவட்டம் சோளங்குருணி கிராமத்தில் விளைநிலத்தில் புகுந்த நீரால் 60 ஏக்கரில் பயிரிடப்பட்ட கத்தரி, வெண்டைக்காய், கடலை, மல்லிகை விவசாயம் பாதிப்பு. 10 லட்சம் முதல் 2 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். தண்ணி பாதிக்குது சார். கத்தரி, வெண்டி எல்லாம் ஏகப்பட்ட வெள்ளாமை நாங்க போட்டிருக்கோம் சார். மதுரையில பேர்பட்ட பூச்செடி சார் எங்களுக்கு மல்லிகை பூச்செடி. அந்த மல்லிகைப்பூவே ஒண்ணுமாம போச்சு சார், வேஸ்டாவே போச்சு. கிட்டத்தட்ட அது மட்டும் மாசம் 2 லட்சம் ரூபாய் வருமானம் சார். 2 லட்சம் ரூபாய் வருமானம் இப்ப எதுவுமே இல்லை சார், வேஸ்டாவே போச்சு. பிள்ளைகளோட அங்க அம்மாய்க்குள்ள வர முடியல. தோட்டத்துக்கு வந்து சந்தோஷமா பார்த்து விவசாயம் பார்க்கறது ஒரு ஆசை இல்லாம போச்சு சார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உயிரிழந்த பெண்ணின் உடலை தண்டவாளம் வழியாக ஆபத்தான முறையில் கொண்டு சென்ற அவலம். மயானத்திற்கு செல்லும் பாதை கடந்த 1.5 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் சாலையை உடனே அமைத்து தர மக்கள் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான நிலநடுக்கம். 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதால் வீட்டை விட்டு வெளியேறிய பொதுமக்கள். விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களால் கான்கிரீட் காடாக சென்னை நகரம் மாறிவிட்டது என்றும் அதனால் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பை சந்திப்பதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. சட்டவிரோத கட்டுமானங்கள் மீது அதிகாரிகள் துவக்க நிலையிலேயே தகுந்த நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் காட்டம். சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராமுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 7,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்ந்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. புத்தாண்டு பரிசா என மாநில அரசுக்கு வாகன ஓட்டிகள், ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கேள்வி. இந்த அரசாங்கம் திரும்ப பெறணும். இதனால ஏழை எளிய மக்கள் தான் பாதிப்பாங்க. எல்லாம் பெட்ரோல் டீசல் விலை ஏறினாவே எல்லாமே ஏறிடும், எல்லா விலையுமே ஏறிடும். எல்லா பொருளும் காய்கறியில இருந்து எல்லாமே விலை ஏறிடும். அப்ப லாரி தொழிலாளர் லாரியில அந்த விலையேற்றம் என்பது ஏற்படும், லாரி வாடகை ஏறும். அப்ப இப்படி கண்ணுக்கு தெரியாம ஒவ்வொரு விலையும் ஏறும்போது அதை மக்களை மிகப்பெரிய அளவுல பாதிக்குது. இது அரசாங்கம் கொஞ்சம் கூட யோசிக்கதா என்னன்றது தெரியல, ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. சென்னை உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளில் 4 நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் 149 ஊராட்சிகளை இணைத்து அரசாணை வெளியிட்ட தமிழக அரசு. ஏற்கனவே மாநகராட்சிகளில் திராவிட மாடல் மேயர் முதல் காங்கிரஸ் மேயர் வரை பதவி, நிதி பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் குடிமிப்பிடி சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் சூழலில் விளம்பரத்திற்காக இதனை கொண்டு வருவது நியாயமா என மக்கள் கேள்வி. 2021 முதல் 2024 மார்ச் நிதியாண்டு வரை நாடு முழுவதும் சைபர் மோசடி தொடர்பாக 20 லட்சத்திற்கும் அதிகமான புகார்கள் வந்துள்ளதாக மைனாரிட்டி பாஜக அரசின் மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 14,570 கோடி ரூபாயை மக்கள் இழந்துள்ள நிலையில் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் அறிக்கை விட்டு என்ன பயன் என மக்கள் கேள்வி. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 7.3% அதிகரிப்பு. 2023 டிசம்பரில் 1,64,882 கோடி ரூபாய் வசூலான நிலையில் 2024 டிசம்பரில் 1,76,857 கோடி ரூபாயாக ஜிஎஸ்டி வசூல். இறக்குமதி செய்யப்பட்டதாக போலி லேபிள்களுடன் மேற்கு வங்கம் மாநிலம் கொல்கத்தாவில் போலி புற்றுநோய் மற்றும் நீரிழிவு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி. இந்தியா முழுவதும் எத்தனை மாநிலங்களில் இந்த மருந்துகளை மக்கள் பயன்படுத்தினார்கள் என்பது குறித்து மைனாரிட்டி பாஜக அரசின் சுகாதாரத்துறை விசாரணை நடத்த மக்கள் வலியுறுத்தல். இந்தியாவில் தயாரிக்கப்படும் மருந்துகள் உலக அளவிலான தரவரிசை பட்டியலில் 6வது இடத்திற்கு பின்னோக்கி சென்ற அவலம். இந்தியாவில் தயாரிக்கப்படும் நோய் தீர்க்கும் மருந்துகள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் தர பரிசோதனையில் தேர்ச்சி பெறவில்லை என்றும் அதிர்ச்சி தகவல். நாடு முழுவதும் போலி மருந்துகள், தரமற்ற மருந்துகள் தயாரிக்கப்பட்டு வரும் மைனாரிட்டி பாஜக அரசின் சுகாதாரத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி.
மேக் இந்தியா உள்ளிட்ட திட்டங்களை மக்களின் உயிரை காப்பாற்றவா அல்லது உயிரை காவு வாங்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டமா என்றும் கேள்வி. கேரள மாநிலம் கண்ணூரில் சாலை இறக்கத்தில் பள்ளி வேன் உருண்டு விபத்துக்குள்ளானதில் ஒரு குழந்தை பலி. பள்ளி வேனில் 15 குழந்தைகள் இருந்த நிலையில் பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. மகாராஷ்டிரா மாநிலம் ராய்காட்டில் உள்ள ரெவ்தண்டா கடற்கரையில் மணலில் சிக்கிக்கொண்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார். சிக்கிக்கொண்ட காரை மாட்டு வண்டி வைத்து இழுத்துச் செல்லும் காட்சிகள் வெளியாகி நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட ஸ்பேடெக்ஸ் செயற்கைக்கோள்கள் ஜனவரி 7ஆம் தேதி ஒருங்கிணைக்கப்படும் என தகவல். செயற்கைக்கோள்கள் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பத்தை 3 நாடுகள் மட்டுமே வைத்திருந்த நிலையில் அதை தற்போது இந்தியாவும் செயல்படுத்த உள்ளது. புத்தாண்டில் மகாராஷ்டிரா அரசியலில் ஏற்பட்ட புது குழப்பத்தால் திணறும் மைனாரிட்டி பாஜக அரசு. துணை முதல்வர்களான ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவாரின் ஆதரவு எம்எல்ஏக்கள் அமைச்சர் பதவி கேட்டு அடம் பிடிப்பதால் ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல். டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் நீடிப்பதால் திணறும் மைனாரிட்டி பாஜக. மைனாரிட்டி பாஜகவின் கூட்டணியில் உள்ள 3 முக்கிய கட்சிகள் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டுமென நெருக்கடி கொடுப்பதாக தகவல். கடைகளில் பயன்படுத்தப்படும் வர்த்தக உபயோகத்துக்கான 19 கிலோ கொண்ட சிலிண்டர் விலை 14 ரூபாய் 50 காசுகள் குறைந்தது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமின்றி 818 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் குறைந்த வயதில் 150 ரன்கள் விளாசி மும்பை வீரர் ஆயுஷ் மாத்ரே சாதனை. விஜய் ஹசாரே கோப்பை தொடரில் நாகாலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 11 பவுண்டரி 15 சிக்சர்களை விளாசி அசத்தல். 2025ஆம் ஆண்டில் டெஸ்லா மற்றும் ஃபோர்ட் நிறுவனங்கள் புதிய கார்களை அறிமுகம் செய்கிறது. மாருதி சுசுகி மற்றும் ஹுண்டாய் நிறுவனங்கள் எலக்ட்ரிக் வாகனங்களை அறிமுகம் செய்ய உள்ளது. இலங்கையில் வான வேடிக்கையுடன் புத்தாண்டு கொண்டாட்டம். வண்ண விளக்குகளால் மிளிர்ந்த தலைநகர் கொழும்பு.